Can you see anything? மார்க் 8:23. ஏதாவது பார்க்கிறீரா? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஏதும் தெரியாத என்னை மறைத்த வல் இருளை நாதா நீ நீக்க ஒரு ஞான விளக்கு இல்லையா? நம்முடைய அறிவு கண்களை திறக்க ஆசிரியர்கள் வேண்டும் அல்லது அனுபவம் வேண்டும். நம்முடைய ஞான கண்களை, அகக்கண்களை திறப்பதற்கு தெய்வ அருள் வேண்டும். இறைவனுடைய அருள், ஆசீர், அவருடைய கருணை கடாட்சம் இவைகள் இருந்தால்தான் நம்முடைய ஞான கண்களை திறக்க முடியும். அதுதான் யாதும் தெரியாத என்னை மறைத்த வல் இருளை, என்னை மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய இருள். அது பல வகையான இருளாக இருக்கும். தடைகளாக, நம்மை முன்னேற விடாமல் தடுத்து நிற்கின்ற விலங்குகளாக, தடைக்கற்களாக, கட்டுகளாக இருப்பவை எல்லாம் அவிழ்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர் இறைவன். ஆக இன்றைய நற்செய்தியிலே புறக்கண்களை மட்டுமல்ல அகக்கண்களையும் திறக்கிறார் என்ற செய்திதான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இது அடுத்து வருகின்ற பைபிள் வசனம் பாருங்கள். ஆர் வி எ ரேவன்? ஜெனசிஸ் 8:7 ஆர் அல்லது எ டவ், ஜெனசிஸ் 8:9, which Noah sent. நாம் நோவா அனுப்பிய காகத்தை போலவா அல்லது நோவா அனுப்பிய புறாவை போலவா? காகம் என்ன செய்கிறது? வெளியே போய் அழுகி கிடக்கக்கூடிய, நாரி போயிருக்கக்கூடிய பிணங்களையும் மற்றவர்களையும் தின்பதற்கு அது சுகம் கண்டு திரும்பவில்லை, நோவா பெட்டகத்துக்கு திரும்பவில்லை. ஆனால் புறா என்ன செய்கிறது? போய் பார்த்து புதிதாக முளைத்து வந்த ஒரு முளையை அகலால் கிள்ளி கொண்டு வந்து மறுபடியும் நோவா பெட்டகத்தை அடைகிறது. இதனால் வெள்ளம் தணிந்து விட்டது என்று நோவா புரிந்து கொள்கிறார். நான் அடிக்கடி சொல்வேன் என்னுடைய மறையுரையிலே, உயர உயர பறந்தாலும் பருந்தானது அங்கிருந்து தன்னுடைய கூரிய பார்வையினால் கீழே எது கிடைக்கும்? தன்னுடைய உணவிற்காக அழுகிய பிணங்களா அல்லது கோழி குஞ்சுகளா? ஏதாவது கவர வேண்டும் என்பதுதான் அதனுடைய கூரிய பார்வையின் நோக்கமாக இருக்கும். உயரப் பறப்பதினால் அது மோட்சத்துக்கு அருகில் இருக்கிறது, கடவுளுக்கு அருகில் இருக்கிறது என்று கொள்ள முடியுமா? இல்லை. ஆக நம்முடைய மனம் எதை சார்ந்தது? எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நேற்றைய தினம் 2 வார்த்தைகளில் இந்த தீர்ப்பை பற்றி குறிப்பிட்டேன். பரமனின் பதமா, பணத்தின் இதமா? தீர்ப்பு எதை சார்ந்திருக்கிறது? இன்னும் நம்பிக்கை அற்று போகவில்லை. சட்டத்தின் மீதும் நேர்மையின் மீதும் நியாயத்தின் மீதும் நிச்சயமாக நம்பிக்கை கொள்ளலாம் என்பதற்கு நேற்று கிடைத்த தீர்ப்பு பரமனின் பதம். ஏனென்றால் இவைகள்தான் உள்ளத்திலிருந்து வெளிவரக்கூடிய உண்மைகள். எந்த பக்கம் வேண்டுமானாலும் போகலாம். ஏற்கனவே அந்த தீர்ப்பு பணத்தினால் வளைக்கப்பட்டது தானே. அப்படி இருந்திருக்கலாமே? இல்லை. அப்படி என்றால் மனிதனுடைய நம்பிக்கை பொய்த்து போய்விடும். சட்டத்தின் மீதும் அந்த மேலாண்மை மீதும் அந்த சான்றாண்மை மீதும் அந்த நாடு, நாட்டை சார்ந்த சட்டங்கள், நீதி, நேர்மை இவைகள் மேல் இருக்கக்கூடிய அந்த மதிப்பு என்பது குறைந்து போய்விடும் மக்கள் மனதில். இப்பொழுது அது நிலைத்து நிற்கிறது. முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கும் நிச்சயமாக, எப்படியாவது வளைக்க வேண்டும் என்றால். ஏனென்றால் ஒரு திருடன் என்ன செய்வான்? எப்படியாவது தான் தப்பிக்க வேண்டும் என்று தான் பார்ப்பான்.
ஓடுவதோ அல்லது எதிரே வருவரை தாக்கிவிட்டு செல்வதோ அல்லது கத்தியாலோ துப்பாக்கியாலோ தொலைத்து விட்டு செல்வதோ எந்த முயற்சி வேண்டுமானாலும். ஏனென்றால் அப்படித்தான் உலகம். பை ஹூக் ஆர் க்ரூக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஏதாவது ஒரு வகையில நான் தப்பிக்க வேண்டும் என்று பகீரதன முயற்சி எடுக்கப்படும். அதையும் தாண்டி நிற்பதுதான் உண்மை, நீதி, நியாயம் என்பது. ஆகவே இது அந்த புறாவை போன்று சுற்றி இருக்கக்கூடிய அழுகி போனவைகள் அல்ல, புதிய உயிர், புதிய தோற்றம், புதிய உலகம் இருக்கிறது என்பதை நோவாவுக்கு எடுத்து காட்டியது அந்த புறா. Christ laid his hands upon his eyes that he might see all things clearly. So through visible things he might understand things invisible, which the eyes have not seen. That after the film of sin is removed, he might clearly behold the state of his soul with the eye of a clean heart. எல்லாவற்றையும் தெளிவாக காணும்படி கிறிஸ்து தன் கரத்தினால் அவன் கண்களை தொட்டார். பாவப்படலம் நீங்கிய பின் தூய்மையான உள்ளத்தால் தன் ஆன்மாவின் நிலையை காணவும் காண்பவை மூலம் காண முடியாதவைகளையும் புரிந்து கொள்ள. 2 உதாரணம். The cataract operation, heart operation. Cataract operation என்ன செய்வார்கள்? வயதாக ஆக கண்ணிலே ஒரு படலம், cataract என்ற ஒரு மெல்லிய சதை வளர்ந்து கண்ணை மூடும், பார்வையை குறைக்கும். அப்ப முன்பெல்லாம் என்ன செய்வாங்க? பழைய முறையில் அது நல்லா முத்துட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் முத்துனா மேலாக அதை அப்படியே தோல் உரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தோல் உரித்து ஆபரேஷன் செய்வார்கள். அது பழைய முறை. புதிய முறையில் அவைகளை இந்த ரேஸ் இவைகளின் வழியாக, கதிர்வீச்சின் வழியாக அவைகளை அப்படியே அந்த கதிர்வீச்சை கண்ணில் செலுத்தி அதை அப்படியே கரைத்து விடுவார்கள். தண்ணீரும் கதிர்வீச்சும் கண்ணிலே போகும். அது அப்படியே சுத்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்படலம் கரைந்து விடும். பிறகு பார்வை தெளிவாக இருக்கும். வேண்டுமென்றால் அதன் உள்ளே குறைபடக்கூடிய வகை இந்த பார்வை இருந்தால் ஒரு லென்ஸ் வச்சு அதையும் அப்படியே பூசி விட்டுடுவாங்க மேலே, ஒரு சிமெண்டட். இப்போ என் கண்ணுக்கு அப்படிதான் செஞ்சுருக்காங்க. ஒரு கண் ஆப்ரேஷன் செய்யப்பட்டது, அதை வச்சு பூசினால இந்த கண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இந்த கண்ணுக்கு தான் இன்னும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நாள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்படின்னா ஒரு கண்ணுக்கு கண்ணாடி தேவை, ஒரு கண்ணு டொங்கா இருந்ததுன்னா நல்லா இருக்காது இல்லையா? ஆகவே 2க்கு சேர்த்து கண்ணாடி கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு. இது பவர்லெஸ் கண்ணாடி, இது பவர். விஞ்ஞானம், மருத்துவம் எவ்வளவு வளர்ந்திருக்கு பாருங்க. பார்வை என்பது முக்கியம். இந்த பார்வை தெளிவாக இருக்க வேண்டும். இந்த மார்க் நற்செய்தியில நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவனுடைய வாக்குமூலம் பாருங்கள். இப்பொழுது தெரிகிறதா என்று கேட்பார் இயேசு. தெரிகிறது, மனிதர்களாக பார்க்கிறேன், அது இன்னும் மரம் போல இருக்குது, அசைஞ்சு வருது. அந்த பார்வை மங்கலாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அது தெளிவாகிறது. இந்த லேட்டஸ்ட் சினிமா ஃபில்ம் டைரக்ஷன்ஸ் எல்லாம் நல்ல டைரக்டருங்க இப்படி செய்வாங்க. கண் விழிச்சு பார்க்குறாங்க, இல்லை கனவுல பார்க்குறாங்க. அந்த மங்கிய நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவான நல்ல பிரகாசமான நிலைக்கு கொண்டு வருவார்கள். இதெல்லாம் இந்த பார்வையினுடைய பல வகையான கோணங்கள். இப்பொழுது நான் நன்றாக பார்க்கிறேன், தெளிவாக பார்க்கிறேன். அந்த பாவ படலம் என்று சொல்லப்படுகிறது. அது முழுமையாக நீங்கிய பிறகு தெளிவான பார்வை. இன்னொரு உதாரணம் சொன்னேன், அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சாங்கன்னா
கொஞ்ச காலத்துக்கு அவங்க கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கணும், படியேறக்கூடாது, அதிர்ந்துக்க கூடாது. ஏறக்குறைய ஒரு வருஷம் அப்படியே இருந்துட்டாங்கன்னா மறுபடியும் அவர்கள் இளைஞனை போல துடிப்புடன் வேலை செய்ய முடியும். ஏன்? அந்த இதயத்தில் இருந்தக்கூடிய குறை நீக்கப்பட்டு விட்டது. எனவே குறைபாடுகள் அது உடல் நலமாக இருந்தாலும் சரி, ஆன்மாவிலே அது குறைபாடாக இருந்தாலும் சரி, எப்படி குறைவான பார்வை, குறைவான உடல் நலம் இருக்கிறதோ அவைகள் நீங்கிய பிறகு முழுமையாக அந்த முடவனை குணமாக்கிய பிறகு துள்ளி குதித்து ஓடுகிறான். மானை போல குருடன் தன் மீது போற்றி இந்த போர்வையை உதறிவிட்டு செல்வான். அவன் குணமாவதற்கு முன்னே பார்த்திமேயு, ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் என்று சொன்னதும், வா என்று சொன்னதும், அதோ எனக்கு கிடைத்து விட்டது பார்வை என்று முன்னதாகவே அவன் போர்வையை உதறிவிட்டு இயேசுவிடம் ஓடுவதை நற்செய்தியில் காணலாம். The Lord's spittle of his perfect teaching, to teach perfectly, it comes from the Lord's mouth. So to speak, from his substance is understanding, just as the word coming forth from his mouth is a cure. Saint Jerome மறுபடியும், ஆண்டவரின் உமிழ்நீர் நிறைவான போதனையை முழுமையாக போதிப்பதற்காக அது ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிறது. அவரது வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தை குணமளிப்பது போல் அவரது பொருளிலிருந்து புரிதல் ஏற்படும். ஆகவே இறைவனிடமிருந்து வருகின்ற வார்த்தை, இறைவனிடம் வருகின்ற வல்லமை என்பதை இந்த உமிழ் நீரால் அதை குணப்படுத்துகிறார் என்று நற்செய்தியில் சொல்லப்படுவதை காணலாம். Saint Augustine, once the eyes have been cured, what else can we have more valuable? Let those who can see that light enjoy it. கண்கள் பார்வை அடைந்த பின் வேறு என்ன விலை உயர்ந்ததாக இருக்க முடியும்? அவ்வொளியை காண முடிந்தவர்கள் அதனால் மகிழட்டும். கண் பார்வை என்பது மிக மிக ஆசீர்வாதம் மிக்கது. ஆகவே அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்ததினால் இயேசுவை அவன் இனம் கண்டுகொள்கிறான், இயேசுவின் மீது நன்றி உள்ளவனாக இருக்கிறான். ஆகவே ஆண்டவரே எங்கள் கண்களையும் திறந்தருளும் என்று ஜெபிப்போம். முழந்தாள் இருப்போம். Lord Jesus, open my eyes to the revelation of your healing presence and saving word. Help me to walk according to your truth and not to stumble in the darkness of sin. May I help others find your healing light and saving presence. ஆண்டவராகிய இயேசுவே, உமது வாழ்வளிக்கும் வார்த்தை குணமளிக்கும் பிரசன்னமாகிய வெளிப்பாட்டிற்கு என் கண்களை திறந்தருளும். பாவ இருளில் தடுமாறாமல் உமது உண்மை வழியில் நடக்க எனக்கு அருளும். உமது குணமளிக்கும் ஒளியையும் வாழ்விக்கும் பிரசன்னத்தையும் பிறரும் காண நான் உதவ வரமருளும். எல்லாம் வல்லவரே நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் எமக்கு வேண்டிய ஞான ஒளியை தருகின்றேன். அதை காண்பதற்கு எங்கள் அகக்கண்களை திறந்தருளும். உடலளவிலும் உள்ளத்தளவிலும் நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ப எங்களை நீர் உந்தி தளியருளும். எங்களுக்கு வேண்டிய ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் தந்தருளும். அன்று பார்த்திமேயு கண்ணில்லாதவர், தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் என்று கெஞ்சி கேட்டதை போல, அவருடைய கூக்குரலுக்கு நீ செவி சாய்த்தது போல எங்கள் கூக்குரலுக்கும் செவி சாய்த்திருடும். நாங்கள் மட்டுமல்ல, அநேகர் பல வகைகளிலே இந்த ஊடகங்களின் வழியாக உம்மை பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது நேர் அடியாகவோ அல்லது பதிவு செய்யப்பட்டவைகளை பிறகு அவர்களுக்கு உரிய நேரத்தில் பார்க்கும் பொழுதும் உமது அருளை நிறைவாக தந்தருளும். அருகில், வெகு தொலைவில், உள்நாட்டில், வெளிநாட்டில் என்று பல வகைப்பட்ட மக்கள், அவர்களுக்கு இந்த அருளொளியை நீர் எங்கள் அன்பொளி டிவி வழியாக பல வகைகளிலே
பல சாதனங்கள் வழியாக தந்து கொண்டிருக்கிறீர். பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் நீர் ஆசீர்வதியும், நிறைவை தந்தருளும், மன மகிழ்ச்சியை தந்தருளும், அகக்கண்களை திறந்தருளும். அவர்கள் உண்மையையும் கண்டு உணர்வார்களாக. இன்னும் நாட்டில் இந்த நீதி, நேர்மை, நியாயம் இவைகள் இருக்கின்றன என்ற தெம்பை தந்ததற்காக நன்றி. அதன் பின்னால் இதற்காக தூணாக நின்றவர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இன்னும் உலகிலே இவைகள் எல்லாம் செத்து மடியவில்லை. உண்மையாக இவைகள் விளங்கி கொண்டிருக்கின்றன. உண்மைக்கு என்றும் மதிப்புண்டு என்கின்ற வகையில் உண்மை தாமதமாக நின்றாலும் the truth will triumph, உண்மை நிலைக்கும் என்று நற்செய்தியில் நீர் கூறுவதை போல நடக்கின்ற செயல்பாட்டுக்காக நன்றி கூறுகிறோம். எம்மை கரம் பிடித்து வழி நடத்தியருளும், கண்ணின் கருமணி போல எங்களை காத்திருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.